Baseball. Baseball. Sorry. 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 ஹலோ ஆல் வணக்கம். ஒரு ஹிஸ்டாரிக் வின் ஃபார் இந்தியா. ரொம்ப ஈஸியா அப்படின்னு ஒரு வின் ஆயிருச்சு. ஒரு டஃப்பான சீரீஸ், ரொம்ப ஒரு பல்சேட்டிங் சீரீஸ். ஆனால் இந்த மேட்ச், டெஸ்ட் மேட்ச் வந்து எல்லாரும் எதிர்பார்த்தோம் என்ன ஆக போதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பீடாக், வெல்கம் டு த ஷோ. முதல்ல இருந்தே வந்து இந்தியா ஜெயிச்சிரும் அப்படின்னு நம்ம ரெண்டு பேருமே சொன்னோம். நிறைய பேர் நிறைய விதமா சொன்னாங்க, நேத்து வரைக்கும் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்று என்னாச்சு? பால் செத்து போச்சா? பால் இல்ல, அது பேஷ்டு பால். ரெண்டு வித்தியாசம் இருக்கு. பேஸ் பால் வந்து பேஷ்டு பால் இல்ல. அப்பயும் நிறைய பேர் சொன்னாங்க ஒரு 600 அடிச்சா நல்லா இருக்கும், ஏன்னா ஜேம்ஸ் ஆண்டர்சன் வந்து 100 ஓவர்ல 600 அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அததான் வந்து இந்த போன எபிசோட்ல இந்த ஆர்சிபி இது போச்சு, ஐஸ்வர்யா ராய கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லாருக்கும் ஆசைதான். 600 வந்து 100 ஓவர் அடிக்கிறது எல்லாருக்கும் ஆசைதான். நடைமுறைக்கு ஒத்து வருமா? அது விரலுக்கு தகுந்த மாதிரி வீங்கணும். நக்கல்யா அவனுக்கு. படு கேவலமா ஹைதராபாத்ல ஆடினாங்க. இல்லை என்றால் 5-0 அப்படி போக வேண்டியது. இது அன்பார்ச்சுனேட்லி எங்களுக்கு மேட்ச் இருந்ததுனால பார்க்க முடியல. அதுக்கப்புறம் வந்து பிரேக் லேக்ல பார்த்துட்டே இருந்தேன். சரி, எனக்கு என்னன்னா நாளைக்கு வேற நைட் மேட்ச் இருக்கு, நாளைக்கு எப்படி வந்து மேட்ச் ரிவ்யூ பண்ணணும்னு பார்த்தேன். But I had other ideas. அது வேணாம் சாமி, 4 நாள்ல முடிச்சிடலாம். டொமஸ்டிக் கிரிக்கெட் 4 நாள் தான், இன்னைக்கே நீங்க ஃபுல் ரிவ்யூ பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்போ 430 ரன் அடிச்சு டிக்ளேர் பண்றாங்க, ஒரு 550 ரன் நீங்க டார்கெட் கொடுக்குறீங்கன்னா, இப்போ நீங்க எப்படி யோசிக்கணும்? ரியலிஸ்டிக்கா யோசிக்கணும். இந்தியால 550 ரன் சேஸ் பண்ண முடியுமா? முடியாது. இப்ப எங்களுக்கு டெல்லி டெஸ்ட் மேட்ச்ல இப்படிதான் வந்து ஒரு டார்கெட் கொடுத்தாங்க, ஒரு 470 கொடுத்தாங்க. ஏபிடி வில்லியர்ஸ்ட போய் கேட்டேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. சொல்லுங்க அப்படின்னாரு. ஒரு 300 பால் பவுண்டரி அடிக்காம உங்களால ஆட முடியுமா அப்படின்னு கேட்டேன். அப்படி திரும்பி பார்த்தாரு. என்னது, திருப்பி சொல்லு அப்படின்னாரு. ஒரு 300 பால் உங்களால டிஃபென்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு. ஆஷின் நான் சொல்றதை கேட்டு பை ஐ வில் டூ இட்னாரு. உடனே ஏபி என்ன சொன்னாரு, ட்ரை பண்றேன் அப்படின்னு. சோ நாங்க அந்த டெஸ்ட் மேட்ச் தோத்து போனோம். ஆனா 143 ஓவர் ஆடி 144 ரன் அடிச்சோம். சோ வி அட்லீஸ்ட் புட் அப் a ஃபைட். அந்த சீரீஸ் செமடி வாங்கி போனோம் நாங்க, இல்லன்னு சொல்ல. ஜெயிக்கிறோமோ இல்லையோ, முதல்ல சண்டை செய்யணும். 4 டெஸ்ட் மேட்ச் 3-0 வி லாஸ்ட். மொஹாலில ஒரு 100 ரன்ல தோத்தோம். நாக்பூர்ல வச்சு ஒரு இடி அடிச்சாங்க. ஒன்லி திங் இஸ் when you see that 550 இந்த பேஸ் பால்லாம் ஒர்க் ஆகாதுங்க போது ஒரு கேரக்டர் காட்டணும். ஒரு 100 ஓவர் 110 ஓவர் என்னால டிஃபென்ஸும் ஆட முடியும், அடிக்கவும் முடியும் அப்படின்னு. சோ முன்னாடியே நம்ம எதிர்பார்த்தது 5-0. அது நடக்காத காரணம் மிக கேவலமான ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டு. அது சேசிங்னாலே ஒரு 230 ஒரு டென்ஷன், ஒரு 2 விக்கெட் இருந்தோடனே அப்படி ஆடி தோத்தாங்களே ஒழிய, இந்த பேஸ்கெட் பால் அப்ரோச் பண்ணி நீங்க கூட பந்துல பால தான் போடணுமே ஒழிய ஒரு சல்லி இது இங்க ஜெயிக்க முடியாது. இன்னும் 2 டெஸ்ட் மேட்ச் இருக்கு. 5-0 சொன்னோம், நடக்கல, ஒத்துக்கிறாள். புட் மை ஹேண்ட் அப், இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். 4-1 ஷூர் ஷாட். சூப்பர். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் என்ன நினைக்கிறீங்க? போன மேட்சும் அடிச்சாரு, இந்த மேட்சும் நம்ம சொன்னோம் ஃபேண்டசிக்கு 200 அடிச்சிட்டாரு, 12 6 நினைக்கிறேன். எக்ஸ்ட்ராடினரியா விளையாடுறாரு. அதை பத்தி நீங்க என்ன? சச்சின் டெண்டுல்கர்ன்றாங்க, வீரேந்தர் சேவாக்ன்றாங்க. பட் தென் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். We all respect and we all really want him to do further well for India. ஃபேண்டசியில சொன்னோம் இல்ல, சொன்னேன். அதாவது நீங்க சொன்னீங்க. சோ ரெண்டாவது அதாவது நான் சொல்றேனே, யசஸ்வி ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு பிளேயர், சேவாக் மாதிரி ஒரு பிளேயர், இந்த மாதிரி ஃபார்மேட்ல அந்த பீரியட் ஆஃப் ஸ்மால் ஃபெயிலியர்ஸை ஹைலைட் பண்ணாதீங்க. திருப்பியும் சொல்றேன், இப்ப அடுத்த டெஸ்ட் மேட்ச்ல 2 இன்னிங்ஸும் 17-9 அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. உடனே வந்து ரேஷா ஆடுறாரு, ஷார்ட் செலெக்ஷன் சரியில்லை, அவருக்கு ஷார்ட் செலெக்ஷன்லாம் கிடையாது, அடிதான். அப்படிங்கும் போது ஒரு சில பிளேயர்ஸுக்கெல்லாம் நான் அனலைஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், அவங்க ஸ்ட்ரென்த்லயே வீக்னஸ் இருக்கும். இப்ப எங்க ஹெட் கோச் கொட்டா கிளாடியேட்டர்ஸ் ஹெட் கோச் ஷேன் வாட்சனு, அவங்களுக்கு என்ன எப்படி நான் பிளான் பண்ணுவேன்னா, அந்த ஒரு கவு கார்னர் டீப் மிட் கிட்ட லாங் ஆர்ம் நடுப்புற ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு பேடுக்கே அறைய சொல்லுவேன் லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை. அத பேக் ஃபுட் போய் 30 ரூபா தாண்டி 6 அடிப்பாரு, நேர மிட் விக்கெட் கையிலேயே கொடுத்து அவுட்டும் ஆயிருக்காரு. அப்படிங்கும் போது இவர் எப்படின்னா, திஸ் இஸ் த அப்ரோச் யூ ஷுட் கண்டினியூ.
அதுல வந்து 3 இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியா வரும், 3 இது வந்து வராம போகும்போது people should not criticize if there is a little bit of a failure and should be allowed to play the way the way he wants. He is going to be the deciding factor for India, particularly for the series abroad. இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிக் பாசிட்டிவ்ஸ். ஒன்னு வந்து சர்ஃப்ராஸ் கான், ரெண்டு டெபியூட்டன்ஸை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ஒன்னு சர்ஃப்ராஸ் கான், இன்னொன்னு வந்து துருவ் ஜோரல். ஐ திங்க் போத் ஆஃப் தம் கான்ட்ரிபியூட்டட் டீசென்ட்லி. சர்ஃப்ராஸ் இன்னைக்கும் ஒரு நல்ல ஹேண்டு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் நல்லா ஆடினாரு. அன்பார்ச்சுனேட்லி ரன் அவுட். பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேடம்? அவரும் எப்படின்னா இஸ் அனதர் வெர்ஷன் ஆஃப் யசஸ்வி ஜெய்ஸ்வால். அவர் டிஃபென்ஸ்ல ஆட மாட்டாரு, டப்புன்னு குறுக்கு போட்டு ஒரு ஸ்லாக் ஸ்வீப் அடிப்பாரு, விட்டு இன்சைட் அடிப்பாரு, இறங்கி தூக்கி அடிப்பாரு. அவர் எப்படி நீங்க இது பண்ணணும்னா அவரே யூ ஷுட் அலோவ் ஹிம் டு பிளே the way he wants. That is going to be attacking cricket. துருவ் ஜுரல் வந்து நான் ஏன் வந்து ஒரு ஆசையோட பாக்குறேன்னா அவரும் ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட்டர். அந்த நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸை கர்வ் பண்ணிட்டு அந்த அஸ்வினோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டார் பாருங்க. இதே அவங்க வந்து 365 ஆல் அவுட்டுங்கிறதுக்கும் 445 ஆல் அவுட்ங்கிறதுக்கும் மிகப்பெரிய இது இருக்கு. Particularly when England was 207 for 2, when you are starting at 365 ஒரு 150 ரன்ஸ்னா இந்தியா ரொம்ப நெகட்டிவா போயிருப்பாங்க. என்ன வேணாலும் ஆயிருக்கும். அந்த 80 ரன் குஷன் தான். நம்ம 473 மேஜிக் நம்பர் சொன்னோம், அது வரல. பட் ஸ்டில் 445 மவுண்டைன் டு கிளைம் அப்படிங்கும் போது டீசென்டா விக்கெட் கீப்பிங்கா அவர் பண்றாரு அப்படிங்கும் போது இப்ப இட் இஸ் அ குட் சைன் ஃபார் இந்தியா. என்னோட ஒரே வருத்தம் ரஜாத் பட்டிதார் தான். பிகாஸ் ஐ ரேட் ஹிம் வெரி ஹைலி. நல்லா ஒரு அப்ளிகேஷன் காமிச்சிட்டு இந்த மாதிரி அன்பார்ச்சுனேட்டா பெரிய ஸ்கோர் அடிக்காம போயிட்டாருன்னு ஐ எம் ஷூர் தட் யூ வில் கம் அப் குட் இன் தி நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச். சுப்மன் கில் அந்த இன்னிங்ஸ் 91, அவரும் ஒரு செஞ்சுரி கண்டிப்பா அடிச்சிருக்க வேண்டியது. அன்பார்ச்சுனேட் ரன் அவுட். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரன் அவுட் ஆகலாமா சார் டெஸ்ட் கிரிக்கெட்ல? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் வந்து சர்ஃப்ராஸ் அகமது வந்துட்டு இவர் சர்ஃப்ராஸ் கான் வந்துட்டு ரன் அவுட் ஆயிருக்காரு அப்படிங்கும் போது திருப்பியும் செகண்ட் இன்னிங்ஸ்லயும் ஒரு ரன் அவுட் ஆறீங்களே சார். 62 ரன் அடிச்சுட்டு அவர் ரன் அவுட் ஆறாரு, வெல் செட்டில் பேட்ஸ்மேன். 91 ரன் அடிச்சுட்டு இவர் ரன் அவுட் ஆறாரு, வெல் செட்டில் பேட்ஸ்மேன். அப்படிங்கும் போது இது ஒரு 434 ரன்ல ஜெயிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது உங்களுக்கு. இப்போ டெஸ்ட் மேட்ச் ஹேங்கிங் இன் பேலன்ஸ் அங்க இங்கே போகும்போது இட் இஸ் கோயிங் டு மேக் எ மேசிவ் டிஃபரன்ஸ் விச் இந்தியா ஷுட் அவாய்ட் அட் எனி கேஸ். எனக்கு புரியவே இல்லை. இப்ப இன்னொன்னு என்னன்னா 90 ரன் அடிச்ச நீங்க நிறைய பேருக்கு அந்த ஒரு மென்டல் பிளாக் இருக்கு. 90 வந்துட்டு அந்த 10 ரன் துருங்க, அப்பா 100க்கு போயிட்டேன்னா ஐ கேன் ரீஸ்டார்ட். ஏப்பா 0ல இருந்து 90 வந்திருக்கீங்க, அது எவ்வளவு பெரிய கஷ்டம். அதுக்கப்புறம் 90ல இருந்து 100 அடிக்கிறதா கஷ்டம். ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டி தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் கேன் மேக் எ மேசிவ் டிஃபரன்ஸ் இன் த அவுட்கம் ஆஃப் த கேம். யூனோ இன் a டெஸ்ட் மேட்ச் which is getting much closer போது these issues has to be addressed at any cost. அடுத்து ரவீந்திர ஜடேஜா 33 for 3ல உள்ள வந்தாரு. அப்போ அதுலயும் ஒரு அடாப்ட் பண்ணி ஆடி ஒரு செஞ்சுரி. இப்ப பாத்தீங்கன்னா குரூஷியல் டைம் விக்கெட் எடுக்கிறாரு. ஐ திங்க் ஹி ஹஸ் டு பி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் கோயிங் அரவுண்ட் இன் வேர்ல்ட் கிரிக்கெட் ரைட் நவ. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த கிரைசிஸ் டைம்ல வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு சார். தட் இஸ் a most important thing. The most important thing is where when you try and perform under crisis when the team is really needed. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அப்படிங்கும் போது that is top class if you ask me. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறாரு. நாட் ஒன்லி வித் த பேட், ஆல்சோ வித் த பால் அப்படிங்கும் போது நீங்க கரெக்டா சொன்னீங்க. 33 for 3 என்ன வேணாலும் இருக்கும். டே 1 260 ஆல் அவுட்னா க்ளோஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல 550 கொடுத்த போது நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க, ஐயோ 550 இவனுக்கு இவ்வளவு ஓவர் கொடுத்துருக்காங்களே, ஒரு அடிச்சிருவாங்களோ அப்படின்னு. வந்து ரட்டுன்னு போட்டாரு. அப்படிங்கும் போது உங்களுக்கு அஸ்வின் இஸ் ஆல்சோ சம்மன். அவரும் பாத்தீங்கன்னா பாதியில போயிட்டாரே ஒழிய he came back and picked up a wicket. He also played a pivotal role in taking the team from that precarious situation to 550 போது 2 ஆல்ரவுண்டர் வச்சிருக்கீங்க. இப்ப எப்படின்னா ஒருத்தர் வந்து வித் பேட் ஃபெயில் ஆனா போலிங்ல அடிப்பாரு, வித் பால் ஃபெயில் ஆனா பேட்ல அடிப்பாருங்க போது இட் இஸ் அ கிரேட் சைன் மூவிங் ஃபார்வர்டு. ஏன்னா உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், இப்போ ஒரு டெஸ்ட் மேட்ச் அங்க தோத்துட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கால, இங்க ஒரு டெஸ்ட் மேட்ச் தோத்துட்டாங்க. 2 மேட்சும் ஜெயிச்சே ஆகணும். பிகாஸ் they got overseas series against Australia coming அப்படிங்கும் போது 2 டெஸ்ட் very very important, and Jadeja and Ashwin has got a massive role to play in both the test matches coming to make it 4-1. சோ இப்போ நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் செலக்ஷன் ஹெடேக்ஸ். இந்தியா வந்து அதே டீம் தான் போவாங்களா, இல்ல டீம் என்ன மாத்துவாங்க? இங்கிலாந்து என்ன மாதிரி டீமை மாத்துவாங்க? என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் அடாப்ட் பண்ணுவாங்க? 2 ஃபாஸ்ட் பவுலர் எடுத்தாங்க இந்த வாட்டி, வுட் அண்ட் ஆண்டர்சன். அடுத்த மேட்ச் என்ன பண்ண போறாங்க சார்? இந்தியான்னு பாத்தீங்கன்னா KL ராகுல் உள்ள வந்தே ஆனும் பிகாஸ் இஸ் ஃபிட் அப்படிங்கும் போது அன்பார்ச்சுனேட்டா மனசுக்கு வருத்தமா இருக்கு சொல்றதுக்கு. ஐ திங்க் ரஜத் பட்டிதார் ஹாஸ் டு மேக் ஹிஸ் வே அவுட்.
ஏன்னா இப்ப சர்ஃப்ராஸ் கான் அடிக்கலைன்னா மேபி ரஜத் பட்டிதார் would have retained his பிளேஸ்ங்கும் போது டெஃபினெட்லி வந்துட்டு உங்களுக்கு தட் இஸ் ஒன்லி சேஞ்ச் ஐம் எக்ஸ்பெக்டிங் இந்தியா டு ஹேப்பன். அதே மாதிரி அடுத்த மேட்சும் சிராஜா ஆடியே ஆகணும். இந்த காம்பினேஷன் அவங்க மாத்த மாட்டாங்க. இங்கிலாந்து அந்த தப்பை பண்ணாங்க. ரேஹான் அஹமத் வந்துட்டு இந்த மாதிரி பர்டிகுலர் சப்கான்டினென்ட்ல அவர் போடுறதுக்குலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். ஈவன் தோ he can contribute to the bat with few runs, but still I would still play Bashir in place of him. Bairstow ரன் அடிக்கிற மாதிரி தெரியலை. சோ என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், I will try and bring the Dan Lawrence in. அவரும் அப்படியே கச்சாமுச்சான்னு ஒரு ஆஃப் ஸ்பின் ஒண்ணு போடுவாரு. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு போலிங் இதுவா இருந்ததுன்னா அந்த ஆப்ஷனும் வந்துருன்றதுனால இங்கிலாந்து பெர்ஸ்பெக்டிவ் I'll still keep Wood also. ரெண்டு சேஞ்ச் நான் என்ன பண்ணேன்னா ஷோயப் பஷீர் இன் பிளேஸ் ஆஃப் ரேஹான் அஹமது, அதுக்கப்புறம் வந்துட்டு பேர்ஸ்டோக் பதிலா டேன் லாரன்ஸ். ஏன்னா வந்து இதுல இந்த எமோஷன்ஸுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நிறைய மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு பேர்ஸ்டோ. இப்ப நீங்க வாங்குறது ஒரு அடி கிடையாது, இடி. 434 ரன்ல நீங்க தோக்குறீங்க. at the end of day 2 445 and you are 207 for 2 and the next 2 days you are blasted out with both bat and ball by a margin of 434 runs போது எமோஷன்ஸ் விட்டுட்டு கரெக்டான செலக்ஷன்ஸ் பண்ணும். திஸ் ஆர் த 2 செலக்ஷன்ஸ் தே ஷுட் ரியலி டூ. லீச் ஃபிட்டாரா இல்லையா எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ வெதர் இஸ் அவுட் ஆஃப் தி சீரீஸ் ஆர் இல்ல இந்த டெஸ்ட் மேட்ச்க்கா. இருந்தாலும் என்ன பண்ணுவோம், ஹார்ட்லி இஸ் bowling well, ரூட் இஸ் சப்போர்ட்டிங் வெல் வித் த பால், பஷீர் இன் பிளேஸ் ஆஃப் அஹமத் and Dan Lawrence in place of Bairstow, which is also going to give another half spinning option. This is what England should do, and they should really think about that baseball approach. அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னா டீஸ் பண்ற மாதிரி அதை யூஸ் பண்ணணும். அடிச்சு ஃபீல்ட ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிங்கிள்ஸ் ஆட பார்க்கணும். நான் என்ன சொல்றேன், அடிக்காம டிஃபென்ஸே ஆடுன்னு சொல்லல. இப்போ 100 ஓவரும் நீங்க அடிக்கணும்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் and England has to change that approach. ஸோ ஒரு பிக்கெஸ்ட் வின் ஃபார் இந்தியா இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்ஜின் ஆஃப் விக்டரி. இவ்வளோ ரன்னு 430 ரன்னா வந்து ஹியூஜ். ஸோ ஒரு அப்பீட் இந்தியா அடுத்த டெஸ்ட்டுக்கு உள்ள போறாங்க, 4வது டெஸ்ட்டுக்கு. நீங்க சொன்ன மாதிரி 5-0 அப்படின்னு முடிஞ்சிருக்க வேண்டியது இது. அன்பார்ச்சுனேட்லி ஹைதராபாத்ல ஒரு ஃபியூ பேட் மூமெண்ட்ஸ் காஸ்ட் த கேம். இப்படி போயிட்டு இருக்க இந்த சுச்சுவேஷன் பாஸ் பால் செத்து பல நாள் ஆச்சு அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து ஆரம்பத்துல நேத்து வரைக்குமே வந்து இங்கிலாந்து ஜெயிச்சிடும், இந்த 600 ரன்னை வந்து 130 ஓவர்ல அடிப்பாங்களா இல்ல 150 ஓவர்ல அடிப்பாங்களா அப்படின்லாம் பேசிட்டு இருந்த குரூப்பும் இருந்தாங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அவங்க எல்லாம் இன்னைக்கு எத்தனை 30 ஓவர்ல அடிச்சாங்களா 40 ஓவர்ல அடிச்சாங்களான்னு பாத்துருப்பாங்க. உங்களதான் சொன்னாங்க, பீடா நீங்க இங்கிலாண்டை வந்து ரொம்ப அண்டர் பண்றீங்க, அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. Don't underestimate the power of a Baseball. பீடா இங்கிலாந்து வந்து பீடாவுக்கு பதிலடி கொடுப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு நல்லாவே பதிலடி கொடுத்தாங்க. ஸோ உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன பீடா? நான் திருப்பி அதான் சொல்றேன், எனக்கு வந்து இந்தியா ஜெயிக்கணும்னு ஆசை. நானும் ஒரு மனுஷன் வித் ஃபீலிங்ஸ். ஆனா என்னோட அனாலிசிஸ் கொடுக்கும் போது அனாலிசிஸ்ல வந்து பயஸ்டு தாட்ஸ் இருக்காது. இந்த இங்கிலாந்து டீமை வச்சுட்டு நீங்க இந்தியாவில ஜெயிக்க முடியாது. சரி, நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, ஒரு டெஸ்ட் நீ எடுத்துக்கோ. போன சீரீஸ்லயே தானே பண்ணாங்க, ஒரு டெஸ்ட் கொடுத்துதான் அப்புறம் தான் இடிச்சாங்க. சோ ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இங்கிலாந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. இங்க வந்து ஆடுறதுக்கு உங்களுக்கு ஸ்கில்லு கிடையாது, நாங்க கொடுத்தாதான் உண்டு. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. ஹோப்ஃபுல்லி ஆஃப்டர் சீயிங் திஸ் 434 ரன் ட்ரப்பிங், ஏன்னா என்னோட ஸ்டைல முதல் நாள் முடிஞ்சவனே ட்வீட் போடுறதுதான் கேம் ஓவர்னு. நீங்க அதுக்கப்புறம் 550 ரன் வரும்போது எக்ஸ்பெக்டேஷன்லாம் வருவாங்க. ஐ திங்க் இந்தியாஸ் காட் அ சான்ஸ் வாங்க. அப்படியும் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இந்தியாஸ் காட் அ சான்ஸ். வி ஆர் நாட் தேர் டு டூ தட். Sometimes our analysis can go wrong. We will take a full toll on us and accept it has gone wrong. ஆனால் இந்த தைரியமான ஒரு அனாலிசிஸ், because too much of research being done, we will come up with that. So until we come back and entertain you for preview for the next test match, at 4th test match, where India is going to seal the series and kill the series, இல்ல இங்கிலாந்து திரும்பி வராங்களா அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். Until then, thanks a lot. Bye bye and Jai Hind.